அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் நேற்றும் இன்றும் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஈத் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலும் ஈரானில் இன்னும் போர் மும்முரமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருபுறம் இஸ்ரேல் ஈரானுடைய கேஸ் வயல்களை மும்முரமாக தாக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களையும் நேச்சுரல் கேஸ் சுத்திகரிப்பு நிலையங்களையும் மத்தியஸ்தலங்களையும் ஈரான் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் உலகளாவிய ரீதியில் எரிபொருளுக்கான ஒரு பாரிய விலை அதிகரிப்பும் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று எல்லோரும் பதறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் இலங்கையில் ஏற்கனவே போலின்கள் ஆரம்பித்து மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சம்பந்தமே இல்லாமல். இப்படியான ஒரு நிலவரத்தில் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் நம் சொந்தங்கள் எல்லோரும் ஈதுடைய பெருநாளை கொண்டாடினோம், எல்லோருக்கும் வாழ்த்து சொன்னோம். ஆனால் அந்த ஈரானில் உள்ள மக்களுடைய நிலைமையை பாருங்கள். 1800க்கும் அதிகமான மக்களை பலி கொடுத்து பதில் தாக்குதல்களை, அதற்கான பழிவாங்கும் தாக்குதல்களை ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய நடவடிக்கையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு அதிரடி நடவடிக்கை என்றுதான் முழு உலகமுமே அதை வர்ணிக்கிறது. அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதுதான் USA உடைய மற்றும் UKனுடைய இரண்டினுடையும் ஒரு பாரிய மிலிட்ரி பேஸாக கருதப்படக்கூடிய டியேகோ கார்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய தீவு. அந்த தீவில் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான அமெரிக்காவுடைய B-2 பாம்பர்ஸ், இன்னும் ஏராளமான நேவி கப்பல்கள், மிசைல்கள், US மற்றும் பிரிட்டனுடைய ஏராளமான ஆயுதங்கள் எல்லாம் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு பெரிய மையம். அந்த மையம் தாக்கப்படுவதற்காக 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானில் இருந்து அனுப்பப்பட்டு அதில் ஒன்று போகும் வழியில் ஃபெயில் ஆனதோடு இன்னொன்று தடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஈரானில் இருந்து டியேகோ கார்சியாவுக்கு 3500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அது இருப்பது இந்தியன் ஓஷியனின் நடுப்பகுதியில். இப்படியான கட்டத்தில் முழு உலகமுமே ஈரானை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் ஒரு காரியமாக இதை சொல்கின்றார்கள். அங்கே மிசைலை அனுப்பியிருப்பது இந்த உலகத்துக்கு ஈரான் சொல்லும் ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்ணுது. அதுதான் இதுவரை காலமும் ஈரான் சொல்லிக் கொண்டிருந்தது, தங்களிடம் இருக்கும் மிசைல்கள் எல்லாம் 2000 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் உள்ளது என்று. ஆனால் திடீரென்று இந்த உலகிற்கு ஈரான் சொல்லுகின்றது 3500 கிலோமீட்டரை தாண்டி 4000 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய மிசைல்களும் எங்களிடம் கைவசம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லாமல் சொல்லிவிட்டது. இந்த செய்தி முழு உலகத்தில் உள்ள நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலும், அதே நேரம் ஈரானை USம் இஸ்ரேலும் சேர்ந்து குறைவாக மதிப்பீடு செய்து விட்டார்கள், குறைவாக எடை போட்டு விட்டார்களோ அப்படின்ற கேள்விதான் எல்லோர் மனதிலும் எழுகின்றது. வீணாக ஈரானுடைய சுப்ரீம் லீடரை சீண்டி 1800 மக்களையும் கொன்று குவித்து போதாத குறைக்கு சவுதி, குவைட், கட்டார், துபாய், பஹ்ரைன், ஜோர்தான் என்று முஸ்லிம் நாடுகள் எல்லாவற்றையும் ஈரானுக்கு எதிராக திருப்பிவிட்டு, அல்லது ஈரான் மூலமாக அவர்கள் அனைவருக்கும் தாக்குதல்களை மேற்கொள்ள வைத்து ஈரானை மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் சேர்ந்து திருப்பி அடிக்க வைத்து இந்த முஸ்லிம் நாடுகளை ஒவ்வொன்றாக அழிக்கும் திட்டமா இது என்றுதான் எல்லோர் மனதிலும் எழுகின்ற கேள்வியாக இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக தான் சவுதியும் தற்போது களமிறங்க போவதாக கூறிக்கொண்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சவுதி வெளியிட்ட ஒரு காணொளி, அந்த நாட்டினுடைய இராணுவம் அவர்களிடத்தில் இருக்கும் மிசைல்கள், அடுத்தது ஆகாயத்தில் பறக்கும் விமானங்கள் என்று ஒரு ட்ரெய்லரை காட்டியிருக்கிறது. இது சவுதி யுத்தத்துக்காக தயாராகின்றது என்ற ஒரு சகிக்கினையா என்றுதான் எல்லோர் மனதிலும் எழுகின்ற கேள்வி. அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமானால் ஒரு பாரிய சரிவை இஸ்லாமிய நாடுகள் எல்லோரும் சேர்ந்து சந்திக்க நேரிடும். ஏனென்றால் ஈரான் முழுவதும் அழிந்தாலும் இந்த போரில் விட்டு கொடுப்பு என்பது ஒருபோதும் இல்லை என்பதுதான் உலகிற்கு இதுவரை உணர்த்திய விடயங்கள். எனவே அந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட கட்டாரில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடியது, இன்னும் சவுதியில் இருக்கக்கூடிய இந்த 3 மிக பிரம்மாண்டமான கேஸ் மற்றும் எண்ணெய்கள் நிரம்பி இருக்கக்கூடிய களஞ்சியங்களாக, மையங்களாக இருந்தவை. இவற்றை ஈரான் தாக்குவதற்கான காரணம், இஸ்ரேல் தொடர்ந்து ஈரானுடைய எண்ணெய் வயல்களை தாக்கியது. அதை ஈரான் சொல்லிவிட்டு தான், ரிட்டலியேஷனுக்கு தான் இதை தாக்குகிறார்கள் என்பதை கூறிவிட்டு தான் தாக்குகிறார்கள். அப்போது இவர்கள் தொடங்கியதை இவர்கள் தான் முடிக்க வேண்டும் என்ற நியதி உலகிற்கு ஓரளவு புரிந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதனால் தான் நேட்டோவும் கூட அமெரிக்காவுக்கு கை கொடுக்கவில்லை. அமெரிக்காவுடைய இந்த போர் நடவடிக்கைக்கு என்ன காரணம் என்ற கேள்வியை நேட்டோவும் ட்ரம்பை பார்த்து கேட்டுவிட்டது. நேட்டோவிடத்தில் நீங்கள் எதுவுமே கேட்காமல், நேட்டோவிடத்திலே கலந்துரையாடாமல், நேட்டோவுடைய அலைஸான அதனுடைய ஆதரவு நாடுகளிடத்தில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இந்த போரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து, அல்லது இஸ்ரேலுடைய தூண்டுதலில் அமெரிக்கா முன்னெடுத்திருப்பது அந்த நேட்டோ நாடுகளுக்கும்
ஒரு அதிருப்தியை தான் வழங்கி இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் நேட்டோ இந்த விஷயத்தில் ஹொர்மோசுடைய பகுதியை விடுவிக்கவோ அல்லது ஈரான் மீது போர் தொடுக்கவோ முன்வரவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை. இதனையொட்டி ட்ரம்ப் கூட நேட்டோவை கேவலமான வார்த்தையால் திட்டியிருந்தார். அவருடைய எக்ஸ் தளத்தில் குவாட் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ட்ரம்பின் மீது அநேகமான நாடுகள் இன்னும் கொந்தளிக்க காரணமாக இது அமையும். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொன்றை பேசிக்கொண்டு உலக மக்கள் அனைவரையும் பைத்தியக்காரன் என்று இந்த ட்ரம்ப் நினைத்து கொண்டிருக்கிறானோ என்னவோ. முதலாவதாக பேச்சுவார்த்தையில் இருக்கும் போதே அணு ஆயுதங்கள் ஆராய்ச்சி பற்றிய நெகோசியேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென அதை முறியடித்து சட்டவிரோதமான தாக்குதலை சென்ற வருடமே அமெரிக்கா செய்தது. அதற்கும் ஊன்றுகோலாக இருந்தவன் ட்ரம்ப் தான். அதற்கு பிறகு இந்த வருடமும் பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு ஈரானுடைய யுஎஸ்ஏவுடைய அந்த நெகோசியேஷன்ஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர இருக்கும் ஒரு சில வாரங்கள் இருக்கும் வேளையில் தான் ட்ரம்ப் வேண்டுமென்றே நெத்தன்யாகுவினுடைய தூண்டுதலின் பேரில் ஈரானை வேண்டுமென்றே தாக்கி சுப்ரீம் லீடரை கொண்டு அந்த அப்பாவி மக்களையும் கொண்டு இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். இந்த காரணங்களால் தான் யூகே கூட இதில் களமிறங்க தயங்குகிறது. யூகேயில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கூட ட்ரம்ப்புக்கு சார்பாக ஒரு முடிவை கொடுக்க தயங்குகிறார். இதுபோல தான் மற்ற நாடுகள். ஸ்பெயின் முகத்துக்கு நேரே கூறிவிட்டது, ஒருபோதும் ஈராக்குக்கு செய்தது போல ஈரானுக்கு செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிவிட்டது. இனி எத்தனையோ நாடுகள் தைரியம் இல்லாமல் ட்ரம்பையும் பகைக்காமல் ஈரானுடைய நிலைமையை உணர்ந்து செயல்படுகிறார்கள். இப்படியான கட்டத்தில் நேட்டோவும் இப்போது கைவிரித்து விட்டது. இப்போது யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, நாங்களே ஹோர்மோஸ் கடற்பகுதியை விடுவிக்க முயற்சி எடுப்போம் என்று கூறிய ட்ரம்ப் இப்போது திடீரென்று மீண்டும் ஒரு முறை நேட்டோ நாடுகளுடைய உதவி எங்களுக்கு தேவை, அவர்கள் உதவி செய்ய தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கூக்குரலிட்டுக் கொண்டு கூவிக்கொண்டு ஒளறிக்கொண்டே இருக்கிறார். Well, we don't need too much help, and we don't need any help actually. We don't need help. But you need a lot of help in the sense of you need ships, you need volume. And NATO could help us, but they so far haven't had the courage to do so. And others could help us, but you know, we don't use it. You know, at a certain point it'll open itself. இப்படியான கட்டத்தில் தான் இந்த 4000 கிலோமீட்டர் தொலைவு வரை இலக்கு வைத்து தாக்கிய அந்த மிசைல் அட்டாக் உண்மையில் உலகத்தை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு F-35 சொல்லக்கூடிய ரக விமானத்தை கூட ஈரானிலிருந்து பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தை தாக்கி வீழ்த்தியது. எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத பாதையில் செல்லக்கூடியதாக அந்த F-35 ரக விமானங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனை ஈரானுடைய மிசைல்கள் தாக்கியிருப்பது என்பது அதுவும் ஒரு பேரதிர்ச்சியை, ஈரானுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை பாராட்டி எல்லோரும் ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். இவ்வாறான கட்டத்தில் தான் இந்த போர் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபல செய்தி நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறது. அதுதான் ஈரானில் மினாப் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 175 பிள்ளைகள் படித்து கொண்டிருந்த பாலர் பாடசாலையை தாக்கினார்கள் அல்லவா. அந்த கொடூர நெத்தன்யாகும் ட்ரம்பும் சேர்ந்து தாக்கிய அந்த தாக்குதலில் அந்த கேர்ள்ஸ் எலிமெண்டரி ஸ்கூலை தாக்கிய அந்த கொடூர மிசைல் அது அமெரிக்காவினுடைய டமஹாக் மிசைல் தான் என்று ஊர்ஜிதமாக இருப்பதாக அவர் கூறினார். அமெரிக்காவினுடைய சட்டப்பூர்வமான ஒரு ப்ரெலிமினரி ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு முதற்கட்ட அறிக்கை, அந்த முதற்கட்ட அறிக்கையில் தற்போது நிரூபணமான விஷயங்கள், அங்கே பதிவிடப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் அது அந்த டமஹாக் மிசைல் அமெரிக்காவினுடையது தான் என்பது ஊர்ஜிதமாக இருப்பதாகவும், அங்கே அந்த மிசைலை குறிவைத்து தாக்கிய அதிகாரியினுடைய ஒரு தவறுதலாலே இப்படியான சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக அவர் கூறினார். அதாவது அந்த கேர்ள்ஸ் எலிமெண்டரி ஸ்கூலுக்கு பக்கமாகவே இருக்கின்ற இன்னொரு கட்டிடம் அது ஈரானுடைய இராணுவ கட்டிடமாக இருப்பதாகவும், பல ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 2 கட்டிடமும் ஈரானுடைய பாதுகாவல் துறைக்கு சொந்தமாக இருந்ததாகவும், சமீப காலங்களில் தான் அது வேறுபடுத்தப்பட்டு அந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் அமைந்திருப்பதன் காரணமாகவே இவர்கள் குறிவைத்து தாக்கிய அந்த மிசைல் தவறுதலாக அந்த கேர்ள்ஸ் எலிமெண்டரி ஸ்கூலை தாக்கி இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். என்றாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அடிப்படையில் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விஷயங்கள் நிரூபணமாகதான் அதற்கான தண்டனையை மிக விரைவில் ட்ரம்புக்கு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்கான அடித்தளத்தை வல்ல இறைவன் போட்டுவிட்டான். ட்ரம்பை ஏற்கனவே அந்த நாட்டு மக்கள் ஒதுக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவனை விரட்டி அடிப்பது எங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக
அங்குள்ள முன்னாள் உயர் அதிகாரிகள், யுஎஸ் ஆர்மியில் கடமையாற்றியவர்கள், நேவியில் கடமையாற்றியவர்கள், யுஎஸ் மெரீனில் கடமையாற்றிய செனட்டர்ஸ் என்று சொல்லி பலரும் அவனை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். ஒரு செனட்டர் கூட ஒரு பேட்டியில், நாங்கள் தற்போது ட்ரம்ப்புடைய தீர்மானங்களுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு வாக்கெடுப்பை எடுத்து நான் அவனுக்கு எதிராக தான் வாக்களித்தேன் என்று தைரியமாக உரத்து சொல்லக்கூடிய எத்தனையோ ஏராளமான காணொளிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. செனட் சபையில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் எல்லோரும் அதிகமானவர்கள் ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்ட தீர்மானங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக போராடி வருகிறார்கள். எனவே நீதியின் கதவுகள் தட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அது திறக்கப்படும். வல்ல இறைவன் அதற்கான அடித்தளங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறான். எனவே உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் இவற்றை கைகூட வைத்து அதற்கான சரியான நீதி நிலைநாட்டப்படும். ஏனென்றால் ஈரான் போன்ற ஒரு நாடு, அவர்களுடைய பாட்டுக்கு அவர்கள் இருந்து கொண்டிருந்த நாடு, இந்த சுப்ரீம் லீடரையும் கொலை செய்து அங்குள்ள அப்பாவி மக்கள் 1800 பேருக்கும் அதிகமானவர்களை கொன்று குவித்து போதாத குறைக்கு 175 அப்பாவி குழந்தைகளையும் கொண்ட இந்த பாவக்காரைக்கு மட்டும் இந்த நெத்தன்யாகுக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது. நெத்தன்யாகுவை இஸ்ரேலில் அந்த மக்கள் கல்லால் அடித்து கொள்ளும் காட்சியையும், கோத்தாபேயை என்று எப்படி இலங்கையில் மக்கள் போராடி போய் அங்கே விரட்டி அடித்தார்களோ அதை விட ஒரு பெரும் காட்சியை வல்ல இறைவன் நமக்கு நம் கண்களுக்கு காணும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துக்கான சரியான நீதியை வல்ல இறைவன் வெகு விரைவில் நிலைநாட்டட்டும். ஏனென்றால் இது அநீதிக்கும் நீதிக்கும் எதிராக நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக பாருங்கள். தயவு செய்து இந்தியாவை சேர்ந்த சகோதரர்கள் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த ஈரானுக்கு நடந்தது நாளை இந்தியாவுக்கு நிகழ்ந்து விட்டால் எப்படி இருக்கும்? மோடியை ராவோடு ராவாக கொலை செய்து இந்தியா மக்களையும் துன்புறுத்தி இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும் சூறையாடி வீண் பழி சுமத்தி இந்தியாவிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று குற்றச்சாட்டை சுமத்தி இந்தியாவுடைய அனைத்து இராணுவ தளங்களையும் குறிவித்து தாக்கி அழிக்க முனைந்தால் ஒவ்வொரு இந்தியனும் என்ன செய்வீர்கள்? அந்த கேள்விக்குரிய பதிலை தான் ஈரான் நம் கண்முன்னே செய்து காட்டுகிறது. எனவே இது எங்களுடைய நாட்டுக்கு, உங்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியாக நினைத்து தயவு செய்து ஈரானுக்காக எல்லோரும் தோளோடு தோள் நிற்பீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே இன்னொரு முக்கியமான அப்டேட்டில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.